வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒருத்தர்கிட்ட நேர்காணல் ஒரு சின்ன இன்டர்வியூ போல் கேட்டிருக்கோம். அவர் யாருன்னா டிஆர்ஓ, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர். அவரை பற்றின விஷயங்கள், அவர் எப்படி இந்த செக்டாருக்குள்ளே வந்தார், கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே, ப்ளஸ் அவரோட பணி எப்போலேருந்து ஆரம்பித்தது, இது எல்லாத்தையும் ஒரு ஓவர்வியூவாக அவரோட இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம எல்லாத்தையும் கேட்போம். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவருக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறாரு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போல் கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே வரணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க என்னெல்லாம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை கவர்மெண்ட்டோட என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அப்கமிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகும், இதை பற்றின எல்லாமே நம்ம கேட்போம் அவர்கிட்ட. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். நான் குருச்சந்திரன் சார், மாவட்ட வருவாய் அலுவலராக நான் பணிபுரிகிறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் எப்போ சார் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதி நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் செக்டார் உள்ள இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வரணும், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரணும் அப்படின்னா அவர் என்னெல்லாம் பண்ணணும், இது ஸ்கூல்லேருந்தே ஆரம்பிக்கணுமா இல்லை காலேஜ்லேருந்து ஆரம்பிக்கணுமா, இதோட இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கணுன்றது அது போல் சொல்லுங்கள். சார், நான் என்னோட பட்டப்படிப்பு முடிந்த பொழுது 1990 இளம் அறிவியல் பிஎஸ்சி படிப்பு முடிந்த பொழுது இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம், இந்த டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்திலிருந்து தொகுதி 4க்கான அந்த தேர்வில் நான் என்னை இணைத்து கொண்டேன். அப்பொழுது முதல் தொகுதி 4 தேர்வில், தொகுதி 4ற்கான தேர்வில் முதல் பகுதி, அதாவது ப்ரிலிமினரி 90 நான் பாஸ் பண்ணேன். அடுத்ததாக மெயின் 92 நான் மெயின் பாஸ் பண்ணி 93 வருவாய்த்துறையில் தென்காசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் எனது முதல் பணியை நான் ஆரம்பித்தேன். மாணவர்களுக்கு அரசு வேலை பெறுவதில் மிகவும் ஆர்வமாக அவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசு துறையில்தான் அதிகமான பதவி உயர்வுகளும் அதிகமான மக்கள் சேவைகளை செய்கின்ற ஒரு வாய்ப்பினையும் பெறுகின்ற அந்த பணியினை அரசு பணியில் தான் நான் பெற முடியும். அதனால் மாணவர்கள் நீங்கள் உங்களது தகுதியினை இந்த அரசு பணியினை பெறுவதை நோக்கி வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் முறையாக பதிலளிக்கின்ற வகையில் உங்களது திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது என்னை பொறுத்தவரை அது வேறொன்றுமல்ல, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ், இலக்கணம், சமூக அறிவியல், கணக்கு உள்ளிட்ட புத்தகங்களை முறையாக படித்து கொள்வது. நாம் அனைத்து நிலைகளும் கடந்து வந்த பிறகு அந்த புத்தகங்களை மீண்டும் படித்து தன்னை புதுப்பித்து கொண்டு இந்த தேர்வுகளை நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று கரண்ட் அஃபேர்ஸ், நிகழ்வுகள், தற்கால நிகழ்வுகள், அதற்கு நாம் தினசரி ஒரு நல்ல தரமான செய்தித்தாளை வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தேர்வுகளை எளிதாக நாம் கையாள முடியும் அல்லது வெற்றி கொள்ள முடியும். அனைத்திற்கும் மேலாக நாங்கள் பள்ளியில் படித்து அல்லது கல்லூரியில் படித்து முடித்த காலங்களில் இல்லாத நிகழ்வுகள் இன்றைக்கு ட்ரைனிங் சென்டர், கோச்சிங் சென்டர் என்று அதிகமாக இருக்கிறது. அப்படி ஒரு பயிற்சி நிலையத்தில் கூட தம்மை இணைத்து கொண்டு நாம் இந்த தேர்வுகளுக்காக தயாராகலாம் என்பது எனது கருத்து. பயிற்சி நிலையத்தில் இணைத்து கொண்டாலும் கூட அவர்கள் கொடுக்கின்ற பயிற்சிக்கு அப்பாற்பட்டு நாம் அதிகமாக கற்று தன் தகுதியை வளர்த்து கொள்கின்ற பொழுது இம்மாதிரியான போட்டித் தேர்வுகளை எளிதில் வெல்ல முடியும் என்பது எனது கருத்து. பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களானாலும் சரி அல்லது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களானாலும் சரி, அவர்களது நோக்கம் அரசு வேலையினை பெறுவதில் குறியாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அரசு வேலைக்கு அவர்கள் அனைவருமே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு பணியில் இணைந்து சிறப்பாக பணிபுரிந்து இந்த மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. அதிலிருந்து மாணவர்கள் அதற்கான தயாரிப்பு பணிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். அது பள்ளி நாட்களாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரி நாட்களாக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரி நாட்களை கடந்து வேலை தேடுகின்ற நாட்களாக இருந்தாலும் சரி, தங்களது தயாரிப்பு பணியினை எவ்வளவு சீக்கிரம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பணியிலே அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சார். ஓகே சார். நான் கவனித்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் தான் பேசுகிறீங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லணும். இவர் நான் ஜிம்மில் தான் நான் ஃபஸ்ட்டு இவரை பார்த்தேன். அப்போ நோட்டில் என்ட்ரி போடும்போது எல்லாருமே இங்கிலீஷில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற ஒருத்தர்கிட்ட பேசினார். அப்போ தான் எனக்கும் தோணுச்சு, அதிலிருந்து தான் நான் 2 நாளாக தான் தமிழில் என் பேரை போட ஆரம்பித்தேன். என் தமிழில் பேர் போடுறதுக்கான ஒரு காரணம் இவர். ஸோ அதுக்கப்புறமா தான் இவர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். இவர்கிட்ட இது போல் கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்தது. சார், இப்போ நீங்கள் தமிழ்லேயே பேசுகிறதுனால இந்த கொஷின் உங்கள்கிட்ட கேட்குறேன். தமிழ், அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் எந்தளவு முக்கியம், எந்தளவு அவசியம், இப்போது தமிழ் படிக்கலைன்னா என்ன ஆகும்?
சார், தமிழ் ஒரு முக்கியமோ அவசியமோ அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கு அப்பாற்பட்டு அது நமது தாய்மொழி. அந்த தாய்மொழியினை வாழ்விக்க வேண்டும் அல்லது தாய்மொழி வளர வேண்டும் என்பதில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அக்கறை கொண்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. அந்த அடிப்படையில் மொழியின் பின்பு அந்த மொழியை பேசுபவர்களுக்கான வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றில் அந்த தமிழர்களோட பண்பு, தமிழோட வீரம் போன்ற விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. நாம் தமிழர் என்றால் அந்த தமிழருக்கு உரிய அந்த வீரமும் கொடை கொடுக்கும் தன்மையும் உலகறிந்து உலகளாவிய கடல் கடந்து வாணிபம் செய்த தமிழினமும் போன்ற பெருமையும் நம்மை சாரும். அதனால் மொழி என்பது ஒரு மனிதனுடைய வரலாற்றை சொல்கின்ற விஷயம். அந்த வரலாற்றை போற்றுகின்ற வகையில் அவன் மொழியினை பாதுகாக்க வேண்டும் என்று எனது கருத்து. அதே போன்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற அரசு பணியிலே சேர்வதற்கான அந்த விஷயத்திலே கூட அரசாங்கம் தற்பொழுது ஒரு 50 மார்க் மதிப்பெண்கள் தமிழில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தகுதியை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழை வளர்த்து கொள்வதிலும் தமிழை அதிகமாக படித்து நம்மை வளர்த்து கொள்வதில் நாம் பெருமை அடைகிறோம். அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது நாம் மேன்மேலும் உயர்வதற்கான அது வழிமுறையாக அது இருக்கும் என்பது எனக்கு கருத்து சார். ஓகே சார், நான் கலந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் நான் முயற்சி பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை ஏதோ சம்திங் நான் ஒரு கவர்மெண்ட் செக்டார் உள்ள போய் எனக்கு ஏதோ ஒரு இது தேவை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதாவது என்ன மாதிரி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அது எல்லாமே உங்ககிட்ட நான் எல்லாமே கேட்குறேன். உங்களுக்கு எது நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுன்றதை நீங்கள் சரிங்களா. இப்போது கவர்மெண்ட் செக்டார்னாலே எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், ஒரு அபிப்பிராயம் இருக்கும். எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, காசு வாங்குறாங்க. அது தவிர்க்க அது லஞ்சமே வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்குறது தப்பு. பட் ஆனால் அதை எப்படி நம்ம இப்போ வர யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு அதை புரிய வைக்கிறது. அதாவது இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போது என்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நான் கொடுத்து என் வேலையை நான் வாங்கிக்கிறேன், என் வேலையை என்னவோ அதை நான் செஞ்சு வாங்கிக்கிறேன். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எப்படி நம்ம இதுக்கப்புறமா அதை போல் ஒரு விஷயங்கள் நடக்கவே கூடாதுன்றதுக்கு உங்களோட அட்வைஸ்? என்னை பொறுத்தவரை அரசு துறை என்று பேச்சு வரும்பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கையூட்டு என்கின்ற விஷயத்தை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்று பேசு பொருளாக அது இருக்கிறது. அது இருக்கிறதா இல்லையா, அப்படி ஒரு கையூட்டு நடைபெறுகின்ற விஷயம் துறையில் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது. அப்போ அம்மாதிரியான நிகழ்வுகளை தவிர்க்கும் பொருட்டு அல்லது அப்படி கையூட்டு பெறுகின்ற அலுவலர்களை தண்டிக்கும் பொருட்டு ஒரு துறையே இருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறை ஒன்று இருக்கிறது. எந்த அலுவலர்கள் கையூட்டினை பெற முயற்சிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களை அங்கு சென்று முறையீடு செய்து முறையாக அந்த புகார் மனுவை அளித்து அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகளும் நீங்கள் அடிக்கடி செய்தித்தாள்களில் அல்லது ஊடகங்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது இருந்தாலும் அன்றாட நிகழ்வுகளில் ஒரு சாதாரண மனிதன் அரசு அலுவலகங்களிலே சென்று சந்திக்கின்ற அந்த பிரச்சனைகளில் இதற்கு அப்பாற்பட்ட சில கஷ்ட நிலைகளை அவர்கள் சந்திக்கக்கூடும். அதனால் என்னோட கருத்து என்னவென்றால் ஒரு அலுவலக நடவடிக்கை என்பது ஒரு சாதாரண மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது தான். அப்போ எப்படி தெரிந்து கொள்வது என்றால் செய்தித்தாளிலே படித்து தெரிந்து கொள்ளலாம். படிக்க தெரியாதவர்கள் என்று யாராவது ஒரு கிராமத்திலே அல்லது நகரத்திலேயோ யாராவது ஒருத்தரை அணுகி தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நான் அந்த ஆச்சரியமாக பார்க்கின்ற இந்த விஷயம், ஒரு துறை பற்றி ஒரு முதுநிலை கல்வி பெற்ற ஒரு MA படித்து முடித்த அந்த மாணவரிடம் கூட போய் சென்று வருவாய்த்துறை என்றால் என்ன அல்லது வளர்ச்சித்துறை என்றால் என்ன, அங்கு என்ன வேலை நடைபெறுகிறது என்று கேட்கின்ற பொழுது அந்த மாணவன் அதற்கு பதில் சொல்ல தயாராக இல்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். நாம் எப்பொழுது அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது முறையான அலுவலரை நேரில் சென்று அணுகுகின்ற பொழுது இந்த கையூட்டு போன்ற விஷயங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்பது என்னோட கருத்து. எந்த அலுவலரை எந்த விஷயத்திற்காக நாம் சந்திக்க வேண்டுமோ அந்த அலுவலரை நேரடியாக நாம் சென்று சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கின்ற பொழுது அந்த அலுவலகம் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்த போதுமான விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர் தவறான நோக்கத்தில் நம்மை தவறாக வழிநடத்த முயற்சித்தால் அது அப்படி அல்ல என்று அவரிடம் பாதிட்டு தனக்கான உரிமையை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த திறமையை தனி மனிதன் வளர்த்து கொள்கின்ற பொழுது தைரியமாக இன்னொரு அலுவலரை சென்று நேரில் தனது பிரச்சனைக்காக சந்திக்கின்ற பொழுது இம்மாதிரியான விஷயங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, இப்போது ஒரு DRO ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸரோட வேலை என்ன? அவங்க காலையில் ஒரு 9 மணிக்கு அவங்களோட சீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்களோட 1 டே லைஃப், அதாவது இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட வேலை, உங்களோட பணி, உங்களுக்கான பவர்ஸ், உங்களோட ஆளுமை, அதுபோல் மாவட்ட வருவாய் அலுவலர் என்பது DRO என்பதற்கான தமிழ் அர்த்தம் டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், ரெவென்யூ என்றால் வருவாய். அரசாங்கத்திற்கு வருவாய் தேடித்தரக்கூடிய அது ஒரு துறை. அது இன்றைக்கு
அப்படி ஒரு அந்த அந்த வருவாய் என்கின்ற பதத்திற்குள் அது இருக்கிறதா என்றால் ஓரளவுக்கு இருக்கிறது. ஒரு காலம் முந்தைய காலங்களில் ஒரு மிகப்பெரிய வருவாயை அரசுக்கு ஈட்டி தந்த ஒரு துறை. நில வரி போன்ற விஷயங்கள், நிலம் தொடர்பான பிரச்சனைகளில் அரசாங்கத்திற்கு வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இந்த துறை. அதோடு மக்களுக்கான நேரடி பணியாக ஒரு மாவட்ட வருவாய் அலுவலராக அவர் செய்யாவிடனும் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற துணை ஆட்சியர் அல்லது கோட்டாட்சியர், அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற வட்டாட்சியர், அந்த அலுவலகங்களிலே ஒவ்வொரு மனிதனுக்கான அன்றாட நிகழ்வுகளில் நடக்கின்ற பிறப்பு இறப்பு போன்ற விஷயங்களை பதிவு செய்வது அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலராக செய்யப்படுகிறது. வட்டாட்சியரால் சான்று வழங்கப்படுகிறது. ஒரு மனிதன் இறக்கின்ற பொழுது வாரிசு சான்று வாங்கிய பிறகு தான் அவனுக்கான அனைத்து பிரச்சனைகளையும் தீரும். அப்போ வாரிசு சான்று வட்டாட்சியரால் வழங்கப்படுகிறது. அப்போ ஒரு திட்டத்திற்குள் அவனை பயனாளியாக சென்று சேருவதற்கு ஜாதி, வருமானம் போன்ற சான்றுகளை வட்டாட்சியர் வழங்குகிறார். இம்மாதிரியான பணிகளை கண்காணிப்பது மாவட்ட வருவாய் அலுவலரோட வேலை. இது தவிர மாவட்ட வருவாய் அலுவலருக்கு என பிரத்யேகமாக துப்பாக்கி உரிமம் வழங்கும் அந்த உரிமை இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது. அதே போன்று பெட்ரோல் பங்கு, அவங்களுக்கு அந்த எரிபொருள் நிரப்புகின்ற அந்த வங்கிகளில் கூட அனுமதி வழங்குகின்ற அல்லது என்ஓசி என்று சொல்லப்படுகின்ற அந்த சான்றினை வழங்குகின்ற உரிமை, அந்த அதிகாரம் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வட்டாட்சியரால் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாறுதல் உத்தரவுகளை மேல்முறையீடு செய்து கோட்டாட்சியரிடம் ஆணை பெற்று கோட்டாட்சியரின் ஆணைக்கு எதிரான மேல்முறையீடை மாவட்ட வருவாய் அலுவலர் செய்து அந்த பணியை மாவட்ட வருவாய் அலுவலர் மேற்கொள்கிறார். கிராம நிர்வாக அலுவலர், அதற்கடுத்ததாக வருவாய் ஆய்வாளர், அதற்கடுத்ததாக துணை வட்டாட்சியர், கோட்டாட்சியர், இந்த 5 நிலைகளிலான பணியினை மேற்கொள்வது, பணியினை மேற்பார்வையிடுவது, அவர்களை சரியாக பணி அறிவுறுத்துவது போன்ற விஷயங்களை மாவட்ட வருவாய் அலுவலர் செய்து வருகிறார். கூடுதல் மாவட்ட நீதிபதியாகவும் அவர் தன்னோட நடவடிக்கைகளை மேற்கொள்வார். ஓகே 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 சார். இப்போ வந்து டிஆர்ஓக்கு அடுத்ததுன்னா, அதாவது அடுத்த லெவல்னால் என்னவாக இருக்கும்? அவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்ன போஸ்டிங் இருக்கும்? மாவட்ட வருவாய் அலுவலர் என்ற பதவிக்கு அடுத்த பதவி உயர்வு என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர்னா கலெக்டர். ஓகே. இந்திய ஆட்சிப்பணி என்று சொல்லப்படுகின்ற ஐஏஎஸ். ஓகே. இப்போ நான் டிஆர்ஓ ஆகிட்டேன். இப்போ டிஆர்ஓவிலேருந்து திருப்பி நான் ஒரு எக்ஸாம் எழுதணுமா? அந்த கலெக்டர் ஆகிறதுக்கு திருப்பி நான் ஒரு எக்ஸாம் எழுதி, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா தான் என்னால் போக முடியுமா? இல்லை, தேவையில்லை. அனுபவ ரீதியாக நீங்கள் பெற்றிருக்கின்ற அந்த அனுபவ அறிவு அடுத்த பதவி உயர்வுக்கு போதுமானது. ஓகே. அப்போ நான் எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை. டிஆர்ஓ இருக்கிற ஒரு கேண்டிடேட் டேரெக்டாக கலெக்டர் ஆகலாம். ஓகே சார். சார், இப்போது ஒரு டிஆர்ஓ இருக்கிற இடத்துல நீங்கள் சில இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ண, சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பொலிட்டிக்கல் பவர்ஸோ இல்லை யாரோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விதமான ஒரு ப்ரெஷர், அதுபோல் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அதை எப்படி நம்ம கையாளுறது? பொதுவாக அரசியல் சார்ந்த அந்த அழுத்தம் அலுவலர்களுக்கு இருப்பதாக கூறுவதை நான் ஏற்பதற்கு இல்லை. அரசியல் சார்பான அழுத்தம் இருந்தாலும் ஒரு அலுவலர் தனது முடிவினை எடுக்கின்ற பொழுது அவர் கையாளுகின்ற அந்த கோப்பில் இருக்கின்ற பக்கங்களை பொறுத்து அல்லது கோப்பில் இருக்கின்ற அந்த ஆவணங்களை பொறுத்து தான் அவர் முடிவெடுக்க முடியுமே தவிர்த்து, யாரோ ஒரு அலுவலரோ அல்லது யாரோ ஒரு அரசியல்வாதியை சொன்னார் என்பதற்காக முடிவெடுக்கின்ற அந்த பக்குவம் இருக்காது. அந்த அலுவலருக்கு தனது பிரச்சனை பின்னாட தன்னோட கேரியரில் அல்லது தன்னோட ஓய்வு காலங்களில் அது ஒரு பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை நான் இதுவரை சந்தித்தது இல்லை. அப்படி சந்திக்கின்ற அலுவலர்கள் அப்படி ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸுக்கான ஈல்டு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க சார். ஜென்ரேஷன் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அதை அணுகிறதுக்கும் என்ன மாதிரி சேலஞ்சிங் ஃபேஸ் பண்ணுறாங்க? அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கும் என்ன சேலஞ்சிங்காக இருக்குது? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எதை மிஸ் பண்ணுறாங்க? அப்போ இருக்கிற எங்களது காலத்தில் நாங்கள் கல்வி கற்கின்ற காலங்களில் ஒரு தேர்வுக்கு தயாராகின்ற பொழுது நாங்கள் முழு புத்தகத்தை படிக்கின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் கையாண்டிருந்தோம். ஆனால் இப்போது இருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த புத்தகம் முழுவதும் படிக்கின்ற அந்த பக்குவம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. உதாரணமாக இந்திய அரசியலமைப்பு என்கின்ற பொழுது நாங்கள் அந்த முழு புத்தகத்தையும் ஒரு சம்மரியாக தயார் செய்து அதில் 1லேருந்து 10 வரைக்கும் இதுதான், 10லேருந்து 15 வரைக்கும் இதுதான் வரும், இங்கே போன்ற விஷயங்களை நாங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு ஓரளவுக்கு அந்த புத்தகம் முழுக்கவே பரீட்சைக்கு தயாராகின்றாலும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த தற்போதைய இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக நடைபெறுகின்ற அந்த பயிற்சி வகுப்பு மையங்கள், அந்த பயிற்சி மையங்கள் எதை சுட்டி காட்டுகின்றனவோ அதை மட்டும் படிக்கிறார்களோ என்ற ஐயம் எனக்கு இருக்கிறது.
வெற்றி பெற்ற ஒரு மாணவனை கேட்கின்ற பொழுது அவனை எப்படி தயாரித்து கொண்டான் என்பது ஈஸியாக இன்றைக்கு நாம் அதை கணக்கிட முடியும். நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இப்போ வந்து இருக்கீங்க? சுமார் 32 ஆண்டுகள் நான் பணியை கடந்திருக்கிறேன். ஓகே, 32 இயர்ஸ், 32 வருஷமாக வந்து இப்போ நீங்கள் இதில் இருந்திருக்கீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு, அதாவது இப்போது நிறைய டெக்னாலஜி சேஞ்சு, இப்போ நிறைய வந்து ஐடி இண்டஸ்ட்ரியோ இல்லை வந்து அதோட செக்டார்ஸ் வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டுருக்கு. இப்போவுமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்களா? இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து ப்ரிஃபர் பண்ணி அதை கேரியராக எடுத்து போகிறவங்களும் இருக்காங்களா? ஏன் அப்படின்னா அதை விட எனக்கு இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கும். நான் வந்து ஒரு 32 இயர்ஸோ இல்லை ஒரு 35 இயர்ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதை விட எனக்கு அதிகமான சேலரி, அதை விட அதிகமான எனக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அது போல் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதோட பார்வை, உங்களோட பார்வை சார்? தொலைத்தொடர்பு துறை என்பது ஒரு காலத்தில் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே அது தனது வளர்ச்சியை ஆரம்பித்தது. இந்திய நாட்டிலிருந்து பல பொறியாளர்கள் அமெரிக்காவில் பணியினை பெற்று மிக அதிகமாக சம்பளத்தை பெற்ற காலங்களும் நாம் அறிந்தது. பட் அம்மாதிரியான பணிகள் இன்று நமது நாட்டிலேயே அனைத்து நகரங்களிலும் 2ஆம் 3ஆம் கட்ட நகரங்களிலும் அம்மாதிரியான பணி இன்றைக்கு கிடைக்கிறது. தொலைத்தொடர்பு துறை, ஐடினா தொலைத்தொடர்பு தானே, அந்த துறையில் இருக்கின்ற பணிகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. அவர்கள் கொடுக்கின்ற சம்பளம் போன்ற விஷயங்களையும் தாண்டி எனக்கு தெரிந்து ஒரு 3 நபர்கள் இந்த ஐடி துறையிலிருந்து இன்றைக்கு வருவாய்த்துறைக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது பணியினுடைய தன்மையையும் பணியின் நிலைத்தன்மையும் மட்டுமல்லாது மக்களுக்கான சேவையையும் செய்ய முடியும் என்ற அந்த எண்ணத்தோடு அங்கிருந்து இங்கு வந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் வருவாய்த்துறையிலிருந்து அந்த ஐடி துறைக்கு போயிருக்கிறாங்க என்றால் என்னால் சொல்ல முடியாது, இல்லை. ஓகே, அதாவது வந்து இதிலேருந்து ஐடியிலேருந்து இதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம். ஸோ அது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்டேபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்காது. ஏன்னா ஜாப் செக்யூரிட்டின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கு தான். சரி சார், இப்போது நீங்கள் இந்த 32 இயர்ஸில் ரொம்ப மன திருப்தியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது உங்களோட பவர்ஸ் மூலயமா, உங்களோட அதிகாரம் மூலயமா ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாள் வந்து இது செய்யாமல் இருந்து அவங்க வந்து ஒரு பிரச்சனை இருந்திருக்காங்க. பட் ஆனால் உங்களோட ஒரு கையெழுத்து வந்து அந்த பிரச்சனையை மாற்றிருக்கு அப்படின்னா நீங்கள் அது போல் ஏதாவது சொல்கிறீங்களா? சார், அது நீங்கள் திடீர்னு கேட்குறீங்க. அதனால் என்னால் நான் வட்டாட்சியர் நிலையில் பணிபுரிந்திருக்கிறேன், கோட்டாட்சியர் நிலையிலே நான் பணிபுரிந்திருக்கிறேன். பல நிகழ்வுகள் இருந்திருக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு பணியிலும் எங்களால் என்ன முடியுமோ அந்த அதாவது முழு முயற்சியும் எடுத்து நாங்கள் பணிபுரிகின்ற ஒரு பக்குவத்தை நாங்கள் பெற்றிருந்தோம். முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நான் திருச்செந்தூரிலே கோட்டாட்சி தலைவராக பணிபுரிந்த பொழுது முதியோருக்கான பாதுகாப்பு சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கோட்டாட்சியர் அலுவலகம் கையாளுகிறது. அப்படி ஒரு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நான் அந்த சட்டத்தினை கையாண்ட பொழுது தனது மகன், அதாவது தாயிடமிருந்து ஒரு மகன் அவருக்கான தாயிடமிருந்து அவர் அந்த சொத்தினை எழுதி வாங்கி கொண்டு தாயை பராமரிப்பதாக வாக்குறுதி கொடுத்து வீட்டினை தன் பேரில் எழுதி வாங்கி கொண்டு பின்னர் பராமரிக்க மறுக்கிறார். அந்த தாயார் எங்களது அலுவலகத்தை அணுகி அந்த முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது அந்த சட்டத்தின்படி அப்படி எழுதி வாங்கி கொண்டு அவர் தாயை பராமரிக்கவில்லை என்றால் அந்த எழுதி வாங்கிய அந்த பத்திரத்தை ரத்து செய்யலாம், அல்லது அவருக்கு தாயை பராமரிப்பதற்கான உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்று ஆணையிடலாம். அப்படி ஆணையிட்ட பிறகும் அவர் அந்த தாய்க்கு பணத்தை கொடுக்காமல் இருந்த பொழுது அதன் மீது அந்த தாயார் என்னிடமிருந்து மீண்டும் முறையீடு செய்ததனால் அந்த மகனுக்கு நான் ஒரு 3 மாதம் சிறை தண்டனை விதித்தேன். அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அது அன்றைக்கு அனைத்து செய்தித்தாள்கள் ஊடகங்களிலும் அது வந்தது, பேசுபொருளாக இருந்தது. ஒரே நாளில் 1073 நபர்களுக்கு, அந்த ஊனமுற்ற நபர்களுக்கு அந்த அடையாள அட்டைக்கான பணியினை நாங்கள் படம் பிடிக்கின்ற பணியினை மேற்கொண்டு அதே நாளில் 935 அந்த அடையாள அட்டையை அவர்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். வளர்ச்சி ஒரு 6 வருடங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டெப்டி தாசில்தார், டெப்டி கலெக்டர், இன்றைக்கு டிஆர்ஓ என்று 6 பதவி உயர்வினை நான் பெற்றிருக்கின்றேன். இது மிக உயரிய பதவி உயர்வு. இதற்கு அடுத்ததாக எனக்கு பதவி உயர்வு வந்தால் அது ஐஏஎஸ்ஸாக இருக்கும். இந்த விஷயத்துக்கு நீ அப்படி சங்கத்துக்கு ஏன் போகணும், நீங்கள் அதனால் ஏன் சிறைக்கு போகணும், அதனால் எனக்கு கஷ்டம், மாதிரியான வார்த்தைகள் அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டதில்லை. என்னோட அனைத்து உயர்வுகளிலும் எனது மனைவி வந்து என்னோடு கூடவே இருந்தார். அவருடைய உந்து சக்தி என்பது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம், ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். அவருக்கு எனது வாழ்நாள் மூலம் நான் நன்றி கடன் படுகிறேன்.